அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், எனக்கு கூட தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கு, எனக்கு வெறுமையா இருக்கிறனே நீங்க யோசிக்கலாம். என்ன ஆண்டவர் மறந்துட்டாரோன்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனா ஈசாக்கை மறவாம இருந்த தேவன், ஈசாக்கை நினைத்திருந்த தேவன், அவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவர் கொடுத்த ஆணை என்றென்றைக்கும் நினைத்திருந்தார்ல, அதே மாதிரிதான் உங்களுக்கு கொடுத்த ஆணையை ஆண்டவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். இப்ப மறந்துட்டாரு, அப்புறம் மறந்துட்டாரு அப்படிலாம் இல்லை. உங்களை ஆண்டவர் மறக்கல, அவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவுகளில் நீங்க எப்பயும் இருக்கிறீங்க. நீங்க மறக்கப்பட்ட கூட்டத்துல இல்லை. எப்படி ஈசாக்கு கொடுத்த ஆணையை ஆண்டவர் நிறைவேற்றினாரோ, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆணையை நிறைவேற்றினாரோ, அதே மாதிரி தான் உங்களுக்கும். அவர்கள் எப்படி அவருக்கு பிள்ளைகளோ அதே மாதிரி தான் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க. அவர் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார், என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்களை மறக்கல. உங்களுக்காக கொடுத்த நன்மை, உங்களுக்காக கொடுத்த அந்த வாக்கு தத்தம், ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார்ல, அந்த எல்லா நன்மைகளும் அவருடைய பிளான்ல இருக்குது. ஆயத்தமா இருங்க. அதை ஆண்டவரே உங்களுக்கு கரெக்ட் டைம்ல கொடுப்பாரு. நீங்க மனசு விட்டுறக்கூடாது. தைரியமா இருங்க.